அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பெண்கள் போன்றவை போராடி கொண்டிருக்கின்றார்கள். திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அன்றாடும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் வேண்டுமென்று போராடி அரசு அவர்களை கைது செய்திருக்கிறது. அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டு இன்று அவர்களையும் கைது செய்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரியான திமுக அரசு. தமிழ்நாட்டிலே ஆட்சி நடைபெறவில்லை. ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். 5 ஆண்டு முடிகின்ற வேளையிலே எதையும் நிறைவேற்றவில்லை. திமுக எதிரான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை தேர்தல் நேரத்தில் ஒரு சுனாமியாக, பேரலையாக மாறி திமுக ஆட்சியை அகற்றி நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி என்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். நல்ல ஒரு பெரிய கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற ஒரு கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். இந்த கூட்டணி, எங்கள் கூட்டணி நிச்சயமாக ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கின்றேன், அனைத்து தரப்பு மக்கள், இப்போ திருநெல்வேலியில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பு 9வது படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகின்ற காட்சியை நம்ம பார்த்தோம். அது பார்க்குறப்போ என்னால் பார்க்க கூட முடியல. குழந்தைகள் 9வது படிக்கிறதா சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் குழந்தை. அவங்க மது அருந்துகின்ற காட்சி, இதுதான் திராவிட மாடலா? இதுதான் திமுக ஆட்சியா? வெக்கங்கெட்ட ஆட்சியா? அதெல்லாம்